வந்து ஏன் இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமானதாக இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நான் பதிவு பண்ணணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். தொடர்ச்சியாக பெண்கள் இங்கே எழுதுறதை பற்றி மிக கடுமையான விமர்சனங்கள் வந்து ஆண்களால் முன்வைக்கப்பட்டுட்டே இருக்கிறது. என்னடா அதை எடுத்த உடனே இப்படி ஒரு இதை வந்து இவங்க சொல்றாங்க ஒரு அகடமிக் செமினார்ல அப்படின்னு யோசிக்க வேண்டியதில்லை. காலம் காலமாக இங்கே ஆண்களும் எழுதிட்டு இருக்கிறாங்க, காலம் காலமாக இங்கே பெண்களும் எழுதிட்டு இருக்கிறாங்க. ஆண்கள் சொல்ல போனா பெண்களை விட குறைந்தது ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னையாவது எழுத வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய நூல்கள் அச்சில பதிப்பாகி இருக்குது, வெளியே வந்திருக்குது. பெண்கள் வந்து இந்த ஓட்டத்துல கொஞ்சம் பின்னாடி தான் தொடங்கி இருக்காங்க. அது ஒண்ணு. இன்னொன்று, பெண்கள் எழுதுவது இலக்கியத்தரமானது இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் தொடர்ச்சியாக ஆண்கள் வந்து இங்க முன்வச்சுட்டே இருக்கிறாங்க. பெண்கள் எழுதுவது இலக்கியத்தரமானதா இல்லையா அப்படிங்கிறத உலக இலக்கியங்களை அதிகம் வாசிப்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஆண்கள் அதுக்கு சரியான ஒரு பாதையை இந்த பெண்களுக்கு அமைத்தால் என்ன அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா இங்க வந்து ஆண் இல்ல, பெண் இல்ல, 2 பேரும் சேர்ந்துதான் வந்து இந்த பயணத்துல நம்ம டிராவல் பண்ண வேண்டியது இருக்கு. சேர்ந்துதான் போறோம். அப்படி சேர்ந்து போகும்போது 2 பேரும் இணைந்து பணியாற்றுவதற்கான, பயணம் செய்வதற்கான வாய்ப்புகளை இங்க வந்து நம்ம ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து இந்த பொறுமை, நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்ட இந்த பொறுமை வந்து பெண்ணிய மொழி அப்படின்ற ஒரு பொறுமையை எடுத்திருக்கிறேன். பெண்ணியம் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்துல எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு காலகட்டத்துல வந்து நம்ம பெண்ணியத்தை பத்தி நம்ம பேசும்பொழுதே முதல் அலை பெண்ணியம், 2ஆம் அலை பெண்ணியம், 3ஆம் அலை பெண்ணியம் அப்படின்னு அலையாக பெண்ணியத்தை நம்ம வந்து பகுத்து பார்த்து பேசுவதுண்டு. இப்போ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய பெண்ணியலாளர்களை வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, முதல்ல வந்து வாக்குரிமைக்கான போராட்டங்களை தான் முதல்ல வந்து பெண்ணுரிமை போராட்டங்களாக கணக்கில் எடுத்துக்கிட்டு அப்போ உருவான மொழியில இருந்துதான் முதல் அலை அப்படின்றத சொல்றாங்க. 2ஆம் அலை அப்படிங்கிறது 60கள் 70கள்ல பிரெஞ்சு எழுத்தாளர் சிமோன் டி போவியருடைய காலகட்டத்துல அந்த செகண்ட் செக்ஸ் நூல் உருவான காலகட்டமாக இருக்கலாம். அந்த காலகட்டத்துல வந்து 2ஆம் அலை பெண்ணியமாக வெளிநாடுகள்ல, மேலை நாடுகள்ல சொல்றாங்க. அது பிறகு உருவான 3வது அலை அப்படின்றது வந்து 90களுக்கு பிறகு இந்த நவீனமயமாக்கல், தாராளமயமாக்கல், இதற்கு பிறகு தோன்றிய 3ஆம் அலை. இது வந்து ரொம்ப வந்து இன்னும் நம்ம காத்திரமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா, உடல் சார்ந்த உரிமைகளை பற்றி பெண்கள் மிக காத்திரமாக பொதுவெளிகளில் பேச தொடங்கியதை தான் நம்ம வந்து இந்த 3வது அலை பெண்ணியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்தியாவுல தமிழுக்கு இதை நம்ம அப்படியே பொருத்தி பார்க்கலாமா, இந்த பொருத்தப்பாடு தமிழ்நாட்டுக்கு வந்து சரியா வருமா அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்கணும். அப்படி பார்க்க போனால் கிட்டத்தட்ட வந்து இந்தியாவிலேயும் தமிழ்நாட்டிலேயும் இதே மாதிரி ஒரு பகுப்பாய்வை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா மிகச்சரியாக மேலை நாடுகளில் என்ன வந்திருக்குதோ அதே மாதிரி இங்கேயும் பொருந்தி வருது. முதல் அலை, 2ஆம் அலை, 3ஆம் அலை, இந்த 3 அலைகளும் ஒரே மாதிரி பொருந்தி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த முதல் அலை வந்து எங்கிருந்து ஆரம்பிச்சுது அப்படிங்கறத நம்ம சொல்றோம் இல்லையா. மேலை நாடுகள்ல வாக்குரிமைக்கான போராட்டங்கள்ல இருந்து தொடங்குச்சு அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த மட்டிலும் இந்த போராட்டம் பெண்ணியத்திற்கான ஒரு வெளி எங்களுக்கு வேணும், பெண்கள் பேசுவதற்கான ஒரு இடம் எங்களுக்கு வேணும் அப்படின்ற அந்த போராட்டம் முதல்ல உருவாறது அப்படின்றது வந்து 1900களுக்கு பிறகு, அதாவது 20ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்துல வெளிநாடுகள்ல வாக்குரிமைக்காக போராடினாங்க. இங்கே வாக்குரிமைக்காக போராடினாங்களா பெண்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்க முன்வைக்கலாம். ஆனா இங்க வந்து வாக்குரிமை அப்படிங்கிறது பெண்களுக்கு சென்னை மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிதாகவே வந்து கிடைச்ச ஒரு விஷயமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா தமிழ்நாட்டு பெண்களுக்கு மிக நுட்பமான பல போராட்டங்கள் வந்து இங்க தொடர்ச்சியாகவே இருந்திருக்குது. ஒரு பக்கம் விடுதலைக்கான வேள்வியிலையும் பெண்கள் வந்து தன்னை ஈடுபடுத்திக்கிட்டாங்க. அதே காலகட்டத்துல இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கத்துல தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அதற்காக பணி செய்த பெண்களும் இங்க வந்து இருந்திருக்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு மேலை நாடுகள்ல வந்து வாக்குரிமைக்காக போராடினாங்கன்னா இங்க விடுதலைக்காக இந்த பெண்கள் போராடி இருக்கிறாங்க, சுயமரியாதைக்காக இங்க பெண்கள் போராடி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதே போலதான் 2வது அலை பெண்ணியத்தையும் நம்ம பார்க்கிறோம். அங்க மேலை நாடுகள்ல 60களில் 70களில் வந்து அந்த 2வது பெண்ணிய அலை வந்து இங்கே கொஞ்சம் தாமதமாக 70களுக்கு பிறகு பெண்ணியம் அப்படிங்கிற அந்த சொல்லாடலை வந்து பயன்படுத்த தொடங்கிய பிறகு பெண்ணியத்தின் கூறுகள் என்ன அப்படிங்கிறத பின்னாடி வந்து வகுக்கும் போதுதான் 70களுக்கு பிறகு, குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எழுத்தாளர் அம்பையுடைய காலகட்டத்துக்கு பிறகுதான் நீங்க வந்து இந்த 2ஆம் அலை பெண்ணியம் வந்து ரொம்ப காத்திரமாக இங்க பேசப்படுது. ராஜகிருஷ்ணனுடைய காலம், அம்பையுடைய காலத்துல தான் நீங்க அந்த 2ஆம் கட்டத்தை சொல்லலாம். 3ஆம் காலகட்டம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டமாக நான் பார்க்கிறேன். 90களுக்கு பிறகான ஒரு மிகப்பெரிய எழுச்சி, பெண்ணிய எழுச்சி. இந்த 90களுக்கு பிறகான எழுச்சி வந்து நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா, கவிதை புலத்துல வந்து பெண்கள் தன்னுடைய உடல் சார்ந்த
தங்களுடைய உரிமைகள், நம்ம பாடி ஏஜென்சி, பாடி அட்டானமி அப்படின்னு ஆங்கிலத்தில் ரொம்ப அழகான சொற்கள் சொல்லுவோம், அந்த விஷயங்களை பொதுவெளியில் கட்டுரைத்து பேசுதல் அப்படிங்கிறது வந்து பெண்கள் ஒரு பக்கத்துல செஞ்சுட்டே இருக்காங்க. அதை விட மிக முக்கியமானதாக நான் கருதுவது என்ன அப்படின்னா, தன்னரலாற்று நூல்களுடைய எழுச்சி. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம பேசக்கூடிய குறுக்குவெட்டு பெண்ணியம், இன்டர்செக்ஷனல் ஃபெமினிசம் அப்படின்னு நம்ம பேசுறோம் இல்லையா. குறுக்குவெட்டு பெண்ணியம் வந்து தோன்றிய காலகட்டம் அது. அந்த காலகட்டத்துல தான் மிக முக்கியமான தலித் தன்வரலாற்று நூல்கள், தலித் பெண்களுடைய தன்வரலாற்று நூல்கள் வருது. அப்போ பெண்ணியம் வந்து ஒரு இன்டர்செக்ஷனல் ஃபெமினிசம்ங்கிற ஒரு இடத்தை நோக்கி நகர்வது அப்படின்றது வந்து இந்த 3வது அலையில நடந்திருக்குது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பெண்ணியம் அப்படின்றது இருக்கு இல்லையா, இப்ப நம்ம பேசக்கூடிய இந்த பெண்ணியம், இது வந்து 4வது அலையா அப்படின்னு என்னைய கேட்டீங்கன்னா, அது வந்து நம்ம இன்னும் வந்து அதை அறுதிக்கிட்ட நம்மளால வந்து சொல்ல முடியல. ஏன்னா 90களில் எழுதின அந்த ஒரு காத்திரமான ஒரு பெரிய அலை வந்து வந்தது இல்லையா 90களில், அது வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் மட்டுப்பட்டிருக்கோம். நிறைய பெண்கள் வந்து ஒரு கமர்ஷியல் ரைட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வணிக எழுத்துக்கு பின்னாடி போறாங்களா அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகள் வந்து நமக்கு எழத்தான் செய்யுது. ஸோ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விரிவாகவே இப்ப நான் பேசின இதே விஷயங்களை கொஞ்சம் விரிவா ஒரு பவர் பாயிண்ட்ல நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், வருதா மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லிருங்க. எனக்கு ஸ்கிரீன் ஷேரிங் கொஞ்சம் அலோவ் பண்ண முடியுமா? நன்றி. உங்களுக்கு இப்போ மன்னிக்கணும், வருதா? சரி. பெண் ஒருத்தங்க எழுதி அச்சுல வெளியான முதல் நூல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய திரையில இப்ப பாக்குற இந்த நூலை சொல்லலாம். பெண்கள் வந்து நமக்கு தெரிஞ்சு சங்க காலத்துல இருந்தே வந்து நமக்கு அவை தொடங்கி பல பெண்கள் வந்து தொடர்ச்சியாக சங்க காலத்துல இருந்து எழுதிட்டு இருந்தாங்க அப்படின்னாலும் கூட, இடையில நீங்க பாத்தீங்கன்னா பக்தி காலம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு வாக்கிலையும் பக்தி சார்ந்த பெண்கள் நிறைய எழுதியிருக்கிறாங்க. ஆனா சிற்றிலக்கியத்துடைய காலத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அதுல வந்து நிறைய பெண்களுடைய பங்களிப்பு வந்து குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது ஒப்பீட்டு அளவு சங்ககாலத்தில் எழுதிய பெண்களோடு நீங்க ஒப்பிடும்போது பின்னாடி வந்த காலகட்டங்கள்ல பெண்கள் எழுதுவது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிருச்சு. மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சமூகம் எப்படியெல்லாம் வந்து பெண்களை ஒடுக்குமுறை உட்படுத்துச்சு கொஞ்சம் கொஞ்சமா அப்படிங்கிறது பக்தி காலகட்டத்துக்கு பிறகே வந்து நம்ம பார்க்கலாம். அது பிறகுதான் வந்து பெண்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. தொடர் போர்கள், தொடர் படையெடுப்புகள், மாபெரும் பேரரசுகளுடைய வீழ்ச்சி, இது எல்லாமே வந்து புரவலர்கள் இல்லாம பெண் கவிஞர்களோ பெண் அறிஞர்களோ வந்து அவங்களுடைய எழுத்துக்களை வெளியே கொண்டு வராம முடியாம போனது, கல்வியுடைய கீழ்நோக்கிய பயணம் அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம வந்து சொல்லிட்டே போகலாம். அப்போ இந்த காலகட்டத்துல அச்சு எந்திரத்துடைய கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது வந்து உலக வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை வந்து நிகழ்த்தி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். இன்னை வரைக்குமே வந்து உலக வரலாற்றில் மிக முக்கியமான கண்டுபிடிப்புகள்ல முதலாவதா மின்சாரத்தை நம்ம சொல்லலாம், இரண்டாவதாக நம்ம வந்து எந்திரங்களை சொல்லலாம், குறிப்பாக அச்சு எந்திரத்தை. அப்போ அச்சு எந்திரம் வந்து தமிழ்நாட்டுக்கு சீகன் வாழ்வு கொண்டு வராரு. அதுக்கு முன்னாடியே கூட வந்து இங்க நம்ம வந்து பழைய போர்ச்சுகீசிய பாதிரிமார்கள் இங்க வந்து அவர் பிரிண்டிங் பிரஸ் வச்சிருந்தாங்க அப்படின்றத நம்ம சொல்லி இருந்தாலும் கூட நமக்கு வந்து வித் ப்ரூஃப் ப்ராப்பரா நமக்கு எவிடன்ஸோட நமக்கு கிடைக்கிறது வந்து சீகன் வாழ்வுடைய காலகட்டம் தான். அப்போ அது வந்து 18ஆவது நூற்றாண்டுடைய தொடக்கத்துலதான் இங்க நமக்கு வந்து அறிமுகமாகுது அச்சு எந்திரம். அப்போ 18ஆவது நூற்றாண்டுடைய தொடக்கத்துல வந்து அச்சு எந்திரம் நமக்கு அறிமுகம் ஆனாலும் கூட முதல்ல வந்து எழுதப்படக்கூடிய டிராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிறிஸ்தவ பக்தி நூல்கள், கிறிஸ்தவ ஜபங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன நூல்கள் தான் முதல்ல வந்து அச்சிடுறாங்க. ஏன்னா அச்சிடுவது அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக இங்க இருந்திருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எந்திரமே வந்து உங்களுக்கு வெளிநாட்டுல ஐரோப்பாவில இருந்துதான் இங்க வந்து இறக்குமதி செஞ்சு இங்க பயன்படுத்த தொடங்கி இருக்கிறாங்க. அப்போ இங்க எல்லாமே பிரச்சனையா இருந்ததுனால கொஞ்சமாக தான் எண்ணிக்கையில நூல்கள் வந்து வந்திருக்குது. அதற்கு பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன ஆயிருக்குது அப்படின்னா, இங்க வந்து நூல்களை அச்சிடுவது அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்ட சில மக்கள் கிட்ட வந்து அவங்களுடைய கையில தான் அந்த பணி வந்து இருந்திருக்குது. குறிப்பாக வந்து இங்க நம்ம பார்த்தோம்னா மிஷினரிகளுடைய கையில தான் அது இருந்திருக்குது. ஏன்னா அச்சு எந்திரம் அவர்கள் கொண்டு வந்தது, அதனால அவங்களுடைய கட்டுப்பாட்டுல தான் அச்சு வந்து அந்த அச்சுத்துறையை வந்து இயங்கி இருக்குது தொடக்க காலகட்டத்துல. அப்போ இந்த காலகட்டத்துலதான் பெண்களுக்கும் ஒரு பெரிய மாற்றம் வந்து இங்க தமிழ்நாட்டுல வந்து நிகழ்ந்திருக்கு. பெண்களுக்கான பள்ளிகள், பெண்களுக்கான முதல் பள்ளி வந்து
1705 6ஆம் ஆண்டு தரங்கம்பாடியில சீகன்பாலால தான் வந்து தொடங்கப்பட்டது. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுடைய பெண்கள் அவங்களுடைய கல்விக்கும் அவங்க இன்னைக்கு எழுதுறதுக்கும் மிகவும் நன்றி உள்ளவராக யாருக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னா சீகன்பாலுக்கு இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா சீகன்பாலுக்கு 1714-15 பெண்களுக்கான 2 தனி பள்ளிகள், ஒன்று வந்து பிறசாதி பெண்களுக்கான பள்ளி, இன்னொன்று வந்து ஒடுக்கப்பட்ட சாதி பெண்களுக்கான பள்ளி, 2 பெண்கள் பள்ளிகளை தனித்தனியாக வந்து சீகன்பாலு தரங்கம்பாடியில நடத்தி இருக்கிறாரு. இன்னைக்கும் தரங்கம்பாடியில அந்த பெண்கள் பள்ளி இயங்கிட்டு தான் இருக்குது. அப்போ அந்த காலகட்டத்துல பெண்களுக்கு கல்வி அறிவு அப்படிங்கிறது வந்து எதற்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா மிஷன் கல்வி கொடுக்கப்படுது. அந்த மிஷன் கல்விக்கான காரணம் என்ன அப்படின்னா ஆண் குழந்தைகளை தேவாலயங்கள்ல உபதேசியாளர்களாக மாற்றவும், அந்த உபதேசியாளர்களுக்கு கீழ்ப்படிந்து ஒழுக்கமானவர்களாக இருப்பதற்காக பெண்களை அவர்களுடைய மனைவிகளாக ஆக்கவும் தான் வந்து முதல்ல வந்து கல்வி கொடுக்கப்பட்டிருக்கீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். கல்வி அப்படின்னு நான் சொல்றது நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நவீன கல்வி, அறிவியல், கணிதம், ஆங்கிலம் இது போன்ற விஷயங்களை இவங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அப்போ இந்த கல்வி கிடைத்ததன் மூலமாக இந்த பெண்கள், குறிப்பாக தமிழ்நாட்டுடைய பெண்கள், ஒரு புது வகைமையாக இந்த பெண்கள் வந்து உருவாகி வராங்க. அது வரைக்கும் வந்து ஒரு ட்ரெடிஷனலான வீட்டு வேலைகளை செய்து கொண்டு வீடுகளுக்குள்ளேயே வளைய வந்து கொண்டிருந்த பெண்களுக்கு கல்வி அப்படிங்கிறது ஒரு மாபெரும் திறப்பை தமிழ்நாட்டில் வந்து கொண்டு வருது. அந்த திறப்பை கொண்டு வந்த இந்த மிஷனரிகளுடைய பார்வையில தான் இந்த பெண்களும் எழுத தொடங்குறாங்கிறது தான் உண்மை. முதல்ல இங்க எழுத தொடங்குற பெண்கள். அப்படி பார்க்க போனா தமிழ்ல முதல்ல பெண் ஒருத்தங்க எழுதி அச்சில் வெளிவந்த நூல் வந்து நீங்க உங்களுடைய திரையில் பார்க்கக்கூடிய நல்லத்தாய் அப்படிங்கிற இந்த நூல். இந்த நூல் எழுதினவங்களுடைய படமும் வந்து நீங்க அதிலே அட்டையிலே பார்க்கலாம். அன்னாள் சத்யநாதன் அப்படிங்கிற ஒரு மிஷனரியுடைய மனைவி, WD சத்யநாதன் அப்படின்ற ஒரு மிஷனரியுடைய மனைவி. சத்யநாதன் வந்து இந்திய மிஷனரி தான், தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். சாரி, இல்ல ஃபர்ஸ்ட் ஓகே, நான் எனக்கு செகண்ட் பேஜ் காமிக்குது, உங்களுக்கு வருதா? என்ன இருக்கு ஆக்சுவலா அந்த புக்குடைய படம் வருதா? அட்டை படம். அச்சோ ஒரு நிமிஷம், இப்போ வந்திருக்கா? ஓகே, அப்ப நான் இப்படியே தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். அது ஸ்லைட் ஷோ போட்டா எதுவும் சிக்கலாகுது, இப்படியே நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். இதுல நீங்க பார்க்கிற இந்த நல்ல தாய் அப்படிங்கிற இந்த நூல் தான் வந்து முதல்ல வெளியான ஒரு நூல். இதை வந்து நாங்க ஸ்டோரிஸ்ல மறுபதிப்பு செஞ்சு வெளியே கொண்டு வந்திருப்போம். இது வெளியான ஆண்டு நீங்க பாத்தீங்கன்னா 1862. அப்போ ஒரு அச்சய இயந்திரம் இங்க வந்தது 1705-6 வாக்குல. பெண்களுக்கான முதல் பள்ளியும் கிட்டத்தட்ட அதே காலகட்டத்துல தொடங்குது. ஆனா பெண் ஒருத்தங்க எழுதி அச்சுல ஒரு நூல் வெளிவர்றதுக்கு கிட்டத்தட்ட அச்சியந்திரம் வந்து 160 ஆண்டுகள் வந்து ஒரு பெரிய இடைவெளி வந்து இங்க இருந்திருக்கு. அப்ப அந்த இடைவெளியில பெண்கள் எதுவுமே எழுதலையா அப்படின்னா எழுதியிருக்காங்க. சின்ன சின்ன பக்தி புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்களே தவிர நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு காத்திரமான ஒரு படைப்பாக பெண்ணிய படைப்பு வந்து பெண்களுடைய படைப்பு வந்து வரல. நம்ம முதல்ல வந்து அந்த பெண்ணிய படைப்பு, பெண்களுடைய படைப்பு, அது ரெண்டுக்குமான வேறுபாட்டையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். பெண்ணியம் அப்படிங்கிற ஒரு சொல்லை பயன்படுத்தல அப்படின்னாலும் பெண்களுக்கான உரிமை, பெண்களுக்கான உளவியலை ஒரு பக்கத்துல பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய நூல்களை வந்து நம்ம நிச்சயமாக பெண்ணிய நூல்கள்ன்ற வகைமையில கொண்டு வரலாம். பெண்கள் எழுதிய எல்லா படைப்புகளும் பெண்ணிய நூல்கள் ஆகாது. அதை வந்து நம்ம கொஞ்சம் வந்து பார்த்துக்கணும். இன்னைக்குமே கூட எழுதி கொண்டிருக்கக்கூடிய பல பெண்களுக்கு அது பெண்ணிய நூலா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா நான் இல்லை சொல்ல. பெண் ஒருவர் எழுதுவதா அது பெண்ணிய நூல் அல்ல. பெண்களுக்கான உரிமையை கேட்டு பெறக்கூடிய, அதற்கான உரிமையை முன்வைக்கக்கூடிய நூல்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து பெண்ணிய நூல்களாகவும், அப்படிப்பட்ட மொழியை தான் நம்ம வந்து பெண்ணிய மொழியாகவும் நம்ம வந்து இங்க சொல்ல வேண்டி இருக்குது. அன்னாள் சத்யநாதன் எழுதின இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா அடிப்படையில இது வந்து ஒரு கட்டுரை நூல். இந்த கட்டுரையில வந்து அவங்க என்ன எழுதுறாங்க அப்படின்னா சில பெண்களுக்கான அறிவுரைகள், குழந்தையை எப்படி வளர்க்கணும், அடிச்சுதான் நீங்க குழந்தைய வளர்க்கணும், ஒழுக்கம் தான் குழந்தைக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படையில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு பெண்ணிய நூலாக, இது ஒரு பெண்ணிய மொழி கொண்ட நூலாக நம்ம பார்க்கலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா இது வந்து குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறத ஒரு பக்கத்துல பேசிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பெண்ணியம்ங்கிற அந்த லென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லென்ஸை வச்சு இந்த நூலை நம்ம வந்து பார்க்க முடியாது. ஆனா அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு நகர்வாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அது வரைக்கும் ஜபங்களையும் கிறிஸ்தவ பாடல்களையும் அச்சலை ஏற்றிக் கொண்டிருந்த காலகட்டத்துல பெண்களுக்கான ஒரு நூலாக, குழந்தை வளர்ப்பை பற்றி அது பேசினால் கூட பெண்களுக்கான ஒரு நூலாக, பெண்ணுடைய மனதுக்குள் ஓடக்கூடிய விஷயங்களை வெளியில கொண்டு வந்த ஒரு நூலாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த நூல் வந்து அடிப்படையில ரொம்ப முக்கியமான ஒரு நூலாக அமையுது. இது வந்து ஆங்கிலத்தில் ஏற்கனவே இந்த குட் மதர்னு எழுதியிருந்த நூலுடைய தழுவலாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதல் நூல் 1862 வருது. 1865 அமிர்தவசனி அப்படிங்கிற ஒரு இதழ், பெண்களுக்கான ஒரு இதழ் வருது. அதுவும் வந்து 1865.
அப்போ ஒரு ஒரு பெண்ணுக்கான ஃபர்ஸ்ட் வந்து ஒரு முதல் வேலை வந்து ஒரு புக்கு. அந்த புக்கு வந்த பிறகு அடுத்து வந்து ஒரு பெண்கள் இதழ். இந்த பெண்கள் இதழ் அமிர்தவசனி வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இது கிறிஸ்தவ மிஷனரிகள் ஜெனானா அப்படின்னு சொல்லக்கூடிய வீடுகளுக்குள்ளேயே பூட்டி கிடக்கக்கூடிய இந்த கோஷா முறையில இருந்த பெண்களுக்கு கல்வியை கொடுப்பதற்கு அவர்களுடைய வீடுகளுக்குள் மிஷனரி பெண்கள் நுழைகிறாங்க. பைபிள் விமன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பைபிள் பெண்கள் உள்ள போறாங்க. அப்ப வீடுகளுக்குள் நுழையக்கூடிய இந்த பெண்களுக்கு ஒரு காலகட்டத்துல அந்த ஆக்சஸ் வந்து கட்டாங்க, உள்ள போக முடியாத சூழல் உருவாகுது. காரணம் என்னன்னா, பெண்கள் திருமணமாக்கி இன்னொரு வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு தொடர்பு கொள்ள முடியாம போயிருது. அப்ப அவங்களை தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னா கூட இந்த வாசிப்பு அந்த பெண்களுக்கு எப்படியாவது இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அமிர்தவசனியை கவிதா பாபு அப்படிங்கிற மிஷனரி தொடங்குறாங்க 1865. அப்ப மிஷனரிகள் தொடங்குறாங்க அப்படின்னா நீங்க வந்து திருப்பியும் வந்து அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை, ஏற்கனவே இங்க இருந்த வாழ்க்கை முறைக்கு நீங்க போயிடக்கூடாது. நீங்க வந்து தொடர்ச்சியாக பைபிளை நீங்க வாசிக்கணும், நீங்க வந்து ஒழுக்கத்தோட இருக்கணும், உங்களுடைய குடும்பத்தை நீங்க இப்படி பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கைடன்ஸ் புக் மாதிரி தான் கிட்டத்தட்ட நீங்க வந்து அமிர்தவசனியில இருக்கக்கூடிய கட்டுரைகளை நம்ம பார்க்க முடியுது. அதுவும் நிறைய வந்து அந்த காலகட்டத்தில் எழுதின பெண்கள் கடிதங்கள் வழியாக இன்னாருக்கு இன்னார் எழுதிய கடிதம் அப்படின்னு சொல்லிதான் பெரும்பாலும் வந்து அமிர்தவசனியில இருந்து கிடைக்கக்கூடிய கட்டுரைகள் வந்து சொல்றது. இன்னும் வந்து அமிர்தவசனி இதழ் வந்து முழுசா கிடைக்கல நமக்கு. தேடின வரைக்கும் வந்து அமிர்தவசனியில இருந்து சில பகுதிகளை எடுத்து விவேக போதினி தத்துவ போதினியில வந்து மறுபதிப்பு செஞ்சதை மட்டும்தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. அதற்கு பிறகு வந்து ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலாக 1860கள் 70கள்ல இந்த மாதிரி வந்து ஒரு 1-2 புத்தகங்கள் பெண்கள் எழுதினது, பெண்களுக்கான ஒரு இதழ் இப்படின்னு வந்ததுக்கு பிறகு ஒரு பெரிய பாய்ச்சலை தமிழ் பதிப்புத்துறையில நிகழ்த்தி காட்டியவர் வந்து வைமுகோதை நாயகி அம்மாள். 1920கள்ல மிக காத்திரமாக எழுத தொடங்கி அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாபெரும் மாற்றத்தை பெண்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல கொண்டு வந்த ஒரு எழுத்தாளர், ஒரு பதிப்பாளர், ஒரு பன்முக ஆளுமையாக நம்ம வைமுகோதை நாயகியை கட்டாயமா நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. ஒரு ஆண் வந்து ஒரு ஆளுமையாக, ஒரு படிக்காத ஒரு ஆண், கல்வி பெருசா கிடைக்காத ஒரு ஆண் இவ்வளவு விஷயங்களை செஞ்சிருந்தாங்கன்னா தமிழ்நாடு வந்து எவ்வளவோ கொண்டாடி இருக்கும். ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு காரணத்தால எந்த அடிப்படை கல்வியும் இல்லாத வைமுகோதை நாயகி, ஷீ இஸ் a self-taught person. தனக்கு தானே கல்வியை கற்பித்துக் கொண்டு தானே புத்தகங்களை எழுதி, அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இதழ்கள் ரொம்ப முக்கியமான பணி வந்து வைமுகோடைய வந்து பெண்ணிய இதழ்கள் நம்ம சொல்றத பெண்களுக்கான இதழ்களை வந்து அவங்க நடத்தியிருக்கிறாங்க. இன்னும் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும் என்ன அப்படின்னா, வைமுகோடைய பணி நூற்றுக்கணக்கான பெண் எழுத்தாளர்களை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் அவர், ஒரு பதிப்பாளராக இருந்து கொண்டு. அப்போ ஒரு பதிப்பாளருடைய பணி அப்படிங்கிறது இருக்குல்ல, நம்ம கிட்ட வர புக் எல்லாத்தையும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி தூக்கி எடுத்து போட்டுட்டே இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பதிப்பாளருடைய பணி கிடையாது. பதிப்பாளர் வந்து ஒரு நல்ல மென்டாராக இருக்கணும், நிறைய எழுதக்கூடிய பெண்களை உருவாக்குபவராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய பல பதிப்பாளர்களுக்கு சொல்லிக் கொடுத்தவங்க வைமுகோதை நாயகி அம்மாள். வைமுகோடைய ரொம்ப முக்கியமான படைப்பாக நான் பாக்குறது வந்து 1925ல வெளியான வைதேகி அப்படின்ற துப்பறியும் நாவல். தமிழ்ல வந்துட்டு துப்பறியும் நாவல்கள் வந்து நிறைய வந்து வெளியாகி இருக்குது. ஆண்கள் பல நாவல்கள் எழுதியிருக்காங்க. பெண் ஒருவர் எழுதி முதல் முறையாக அச்சேரி வெளியான துப்பறியும் நாவல் வந்து வைதேகி தான். அடிப்படையில வந்து வைதேகி வந்து 2 பகுதிகளாக வெளிவந்துச்சு. அதை வந்து ஸ்டோரி சொன்னாங்க தொகுத்து ஒரே நூலாக, ஒரு பெரிய நூலாக வெளியிட்டு இருக்கிறோம். இந்த நூல் பேசக்கூடிய பொருண்மை இருக்கு இல்லையா, ரொம்ப கஷ்டப்படுற ஒரு பெண் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அவங்க எப்படி வந்து சரி செஞ்சுக்கிட்டாங்க, சீரமைச்சுக்கிட்டாங்கன்றத அந்த நாவல் அவங்க சொல்லிட்டே வராங்க. அதன் ஊடே நிறைய அறிவியல் சார்ந்த விஷயங்கள் வந்து அவங்க சொல்லிட்டே வராங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப எழுத்து, பெண்ணிய மொழி அப்படின்னா அந்த மொழி வந்து வெறுமனே வந்து வார்த்தை பந்தல்களாக இல்லாமல் அறிவு சார்ந்த தேடல் இந்த பெண்ணுக்கு வந்து நிறைய இருந்திருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம பாக்குறோம். இந்த மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில படம் உண்டு. ஒருத்தர் வந்து அவருடைய முகத்தை வந்து ஒரு முகமூடி மாதிரி ஒன்று போட்டு அவர் முகத்தை மாத்தி காட்டிட்டே இருப்பாரு. மாஸ்க் ஆஃப் ஜோரோன்னு இன்னொரு படம் உண்டு. அதுலயும் பாத்தீங்கன்னா முகமூடிகளை வச்சு முகங்களை மாற்றக்கூடிய கதாநாயகன் வந்து அந்த சினிமாவெல்லாம் நீங்க பார்க்கலாம். அதே மாதிரியான ஒரு கேரக்டரை இவங்க 1925ல இந்த துப்பறியும் நாவல்ல அறிமுகம் செஞ்சிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்து இன்னைக்குதான் வந்து இந்த மாதிரியான திரைப்படங்களை வந்து ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம பாக்குறோம். இவங்க ஒரு 100 ஆண்டுக்கு முன்னாடியே இந்த அம்மா வந்து அதெல்லாம் ஒரு துப்பறியும் நாவல்ல எழுதி போயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். ஜெகன்மோகினி, நந்தவனம், இது 2மே வந்து நான் கட்டாயமாக குறிப்பிட வேண்டிய பெண்கள் இதழ்கள். ஏன் அப்படின்னா இந்த 2 இதழ்களின் மூலமாகத்தான் நூற்றுக்கணக்கான பெண் எழுத்தாளர்களை அறிமுகம் செய்யறாங்க. நிறைய வந்து சிறுகதைகளை வந்து இந்த பெண்கள் எழுதுறத போட்டிருக்கிறாங்க. பெண்களுக்குள் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக ஜெகன்மோகினியிலையும் வெளிக்கொண்டு வந்தவர்களாக வைமுகோ வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து இந்த இதழ் மீது வந்து ஒரு பெரிய காதல் இருந்துச்சு அப்படின்னா, உலகப்போர் நடக்கும் பொழுது இவங்க வந்து இவங்களுடைய அலுவலகம் இருக்கிறது வந்து திருவல்லிக்கேணியில.
திருவல்லிக்கேணி நகருக்குள்ள வந்து எந்த நிமிஷத்துலயும் வந்து வெடிகுண்டு போட்டுருவாங்க, பிரச்சனை வந்துடும். அதனால வந்து போர் நடந்துட்டு இருக்க ஒரு சமயத்துல நிறைய பத்திரிகைகள் அவங்களுடைய அலுவலகங்களை மூடிக்கொண்டு போன காலகட்டத்துல இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுடைய அலுவலகத்தை இங்கிருந்து வந்து வெளியில நகருக்கு வெளியில மாத்திட்டு தொடர்ச்சியாக அவங்க வந்து இதுல வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா 1940களில் 2ஆம் உலக போர் நடந்துட்டு இருந்த ஒரு காலகட்டத்துல சிங்கபெருமாள் கோயில்ல இருந்து இவங்க ஜெகன்மோகினியை வந்து அச்சுல வெளிக்கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு வேலையாக தான் நம்ம பார்க்க வேண்டியது. எப்படி ஒரு பக்கத்துல ஜெகன்மோகினி, நந்தவனம் இந்த மாதிரி நூல்களை வைமுகோ கொண்டு வந்தாலும், அதே போல கலைமகள் பிராண்ட் ஆஃப் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வகைமையாக பெண் எழுத்தாளர்கள் வந்து உருவாக்கி வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அச்சு இதழ்களுடைய பங்கு இருக்கு இல்லையா, பெண்கள் வந்து எழுத வந்ததுக்கும் பெண்ணிய மொழியுடைய உருவாக்கத்துக்கும் அச்சு இதழ்களுடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கு அப்படிங்கறத நம்ம இங்க பதிவு செய்ய வேண்டி இருக்குது. ஏன்னா தொடக்கத்திலேயே அமிர்தவசனியை பத்தி நான் குறிப்பிட்டது இந்த காரணத்துக்காக தான். அமிர்தவசனி, அதன் தொடர்ச்சியாக ஜெகன்மோகினி, நந்தவனம், அதன் பிறகு கலைஞர், இன்னும் பெயர் சொல்ல முடியாத பல இதழ்கள் வந்து இதுல இருக்குது. அதுல மாதர் மறுமணம் எல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான இதழ். அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து மறுமணம் செய்து வைப்பது அப்படிங்கறத பத்தி வந்து நினைத்து கூட பார்க்காத ஒரு சமூகத்துல மாதர் மறுமணம்ன்ற பேர்ல வந்து ஒரு இதழை நடத்துனது அப்படிங்கிறது, அதுவும் காரைக்குடி இந்த செட்டிநாடு பகுதியில இருந்து நடத்துனது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய அந்த காலகட்டத்திற்கு அது பெரிய பாய்ச்சலாக தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இந்த மொழி, இந்த இடத்துல மறுபடியும் வந்து அந்த மொழியை பத்தி நான் சொல்ல விரும்புறேன். மறுமணம் அப்படிங்கிற அந்த சொல்லை பயன்படுத்த கூட தயங்கி கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில அதை வந்து ஒரு இதழுக்கு தலைப்பாக வைத்து இந்த இதழை வந்து நடத்தினது அப்படிங்கிறது ரொம்ப 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 வந்து துணிச்சலான ஒரு முடிவாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ கலைமகள்ல இருந்துதான் நிறைய பெண் எழுத்தாளர்கள் அதன் பிறகு வந்து உருவாகி வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு பக்கம் வந்து இப்படி நடந்துகிட்டே இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் வந்து சுயமரியாதை இயக்கத்திலையும் பெண்கள் வந்து எழுத தொடங்கி அவங்களுடைய எழுத்து வேற ஒரு பிராண்ட் ஆஃப் ரைட்டிங் வந்து இங்க உருவாகி வருது. அதாவது இலக்கியத்தரமான எழுத்து அப்படிங்கிறது ஒரு பக்கம், இன்னொன்னு சமூக அக்கறையோடு சமூக பார்வையோடு அரசியல் சார்ந்து எழுதக்கூடிய பெண்கள் இன்னொரு பக்கத்துல உருவாகிட்டு வராங்க. இது ரெண்டுமே வந்து ஒரே சீர்கோட்டுல பயணிக்குதா தமிழ் எழுத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இல்லைன்னு நான் சொல்றேன். ஏன்னா நீங்க வந்து மேல் நாடுகள்ல, பிற நாடுகள் நீங்க பாத்தீங்கன்னா a person who writes is also someone who is an activist. எழுதக்கூடியவர்கள் சமூக போராளிகளாக இயங்கக்கூடியவர்களாக ஒரு பக்கம் இருந்துட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ ஷேக்வாராவை வந்து நம்ம இவ்வளவு பேசுறோம், இந்த மோட்டார் சைக்கிள் டைரிஸை படிக்காத யாரும் நம்ம வந்து அந்த சின்ன வயசுல அந்த நூலை படிக்காம நம்ம கலந்து வந்திருக்க முடியாது. அப்போ ஒரு சமூக போராளியாக ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தன்னுடைய காத்திரமான எழுத்தால் மக்களை பிடித்து வைத்த எழுத்தாளர்களை நம்ம மேலை நாடுகள் பார்த்திருக்கிறோம். தமிழ்நாட்டுல வந்து தமிழ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த எழுத்துக்கும் அவங்களுடைய சமூக செயற்பாட்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு பெரிய இடைவெளி வந்து இங்க இருந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கு காரணமும் இருக்கு. ஏன்னா பெண்கள் இங்கே வாழக்கூடிய சூழல் வந்து வேறையா இருக்கு. மேலை நாட்டில் வாழக்கூடிய பெண்கள் அவங்களுடைய சூழல் வேற, இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த குடும்பம், கட்டுப்பாடு, இது போன்ற சூழலுக்குள்ள உள்ளே சிக்கிக்கொண்டு எழுதக்கூடிய பெண்களுடைய எழுத்துங்கிறது நிச்சயமாக வேற மாதிரிதான் இருக்கு. எல்லா பெண் எழுத்தாளர்களாலேயும் சமூக செயற்பாட்டாளர்களாக இயங்க முடியாது. அது குறிப்பாக தமிழ்நாட்டுல நிச்சயமா முடியாது. ஆனா சமூக செயற்பாட்டுக்குன்னு ஒரு எழுத்து இருக்கு இல்லையா, அந்த எழுத்தை எழுதியவர்கள், அந்த மொழியை கொண்டு வந்தவர்கள்ல மிக முதன்மையானவராக நம்ம வந்து மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் நம்ம கருத வேண்டி இருக்கிறது. தாசிகள் மோசவலை 1936. திருப்பியும் சொல்றேன், தன் வரலாற்று நூல்களுடைய முக்கியத்துவம் தமிழ்ல வந்து நம்ம இன்னமும் வந்து நம்ம சரியா வந்து அதை புரிஞ்சுக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக பெண்கள் எழுதக்கூடிய தன் வரலாற்று நூல்கள். ஏன்னா தொடர்ச்சியாக இந்த உரையில் நான் பேசிட்டே இருக்க போறது தன் வரலாற்று நூல்களை பத்தி தான். தாசிகள் மோசவலை அப்படின்றது வந்து மூவலூர் ராமாமிர்தத்துடைய தன் வரலாற்றை சார்ந்து எழுதப்பட்ட ஒரு நூல். அது அவங்களுடைய வாழ்க்கையா அப்படின்றத வந்து ஒரே ஒரு எடிஷன்ல மட்டும் அவங்க வந்து ஒரு பின்னொட்டாக அதை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அது பிறகு வந்து அது நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் பரவலாக இங்க பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆனா நிச்சயமாக அது அவங்களுடைய வாழ்க்கையுடைய தழுவலாக தான் அவங்க வந்து இருந்திருக்குது. அப்போ ஒரு நம்ம சொல்லக்கூடிய இசைவேளாளர் குடும்பத்திலிருந்து வந்த ஒரு பெண் அவங்களுடைய வாழ்க்கையை எழுதுனது அப்படிங்கிறது, அதுவும் எந்த காலகட்டத்துல எழுதுனது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஆதிக்க சாதியை சேர்ந்த, ஆதிக்க சமூகத்தை சேர்ந்த பெண்கள் தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வெளியில ஆதிக்க மொழியில தமிழுடைய முக்கியமான படைப்புகள், பெண் படைப்புகள் வந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்துல அதை அடித்து நொறுக்கக்கூடிய விதமாக இசைவேளாளர் சமூகத்திலிருந்து ஒலித்த முதல் புரட்சி குரல், அது ஒரு சமூக செயற்பாட்டாளருடைய குரலாக வந்தது மூவலூர் ராமமிர்தம் அம்மையாருடைய குரல் தான். தாசிகள் மோசவலை வந்து அந்த விதத்துல பார்க்கணும், ரொம்ப முக்கியமான ஒரு பெண்ணிய மொழியை கொண்டு வந்த ஒரு நூலாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த சுயமரியாதை இயக்க பெண்கள் வந்து எழுத்துல மட்டும்தான் பெண்ணிய மொழி வெளிப்பட்டுச்சா அப்படின்னா நிச்சயமா இல்லை. இந்த பெண்களுடைய உரைகள்ல வந்து நிறைய வெளிப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பெண்கள் மாநாடுகள், அந்த விதத்துல வந்து அந்த பெரியாரை வந்து நிச்சயமாக இந்த இடத்துல குறிப்பிட வேண்டும். ஏன்னா
பெரியார் வந்து அவர் ஏற்பாடு செய்த இந்த பெண்கள் மாநாடுகள் எல்லாத்தையுமே பெண்களே நீங்களே நடத்திக்கங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் இருக்காரு. அது என்ன ஒரு விஷயம் தெளிவா இருக்கிறாருன்னா, மாநாட்டுடைய தலைவராக பெண் ஒருத்தர் தான் இருக்கணும் அப்படிங்கிறதையும், அந்த பெண் நிச்சயமாக உரையாற்ற வேண்டும் அப்படிங்கிறதையும் வந்து அது ஒரு கட்டுப்பாடாகவே கிட்டத்தட்ட வந்து அவர் கொண்டு வந்தார் அப்படின்னு நம்ம சொல்லணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பல அரசியல் தலைவர்கள் தங்களை தாங்களே ஒரு உரைக்கல் கொண்டு தேய்ச்சி பார்த்துக்கணும் அப்படின்னா பெரியாரை கொண்டு தேய்ச்சி பார்க்கணும். பெண்களுக்கு தங்களுடைய கட்சிகள்ல தங்களுடைய இயக்கங்கள்ல எந்த இடத்தை அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத அவங்க நிச்சயமாக சீர்தூக்கி பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்தை நான் குறிப்பிட விரும்புறேன். இதுல ரொம்ப முக்கியமாக இந்த உரைகள்ல நான் பாக்குறது வந்து அன்னை மீனவாள் சிவராஜுடைய உரை தான். நெல்லையில் நடந்த ஆதிதிராவிடர் மாநாட்டுல வந்து அவங்க பேசக்கூடிய ஒரு விஷயம் 1932. அப்ப வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த சமூகத்துல ஒடுக்கப்பட்ட இந்த சமூகத்துல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா உங்கள் பெண்களுக்கு கல்வி கொடுங்கள் அப்படின்னு அவங்க பேசுறாங்க. இந்த உங்கள் பெண்களுக்கு நீங்கள் கல்வி கொடுங்கள்னு அந்த பேசக்கூடிய அந்த மொழி இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமான ஒரு மொழி. ஒரு பெண்ணுடைய வாயிலிருந்து அந்த மொழி வருது. உங்கள் பெண்கள் அப்படின்னு அவங்க சொல்றது வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்களை பார்த்து அவங்களுடைய மாநாட்டுல வந்து அவங்க அதை பேசுறாங்க. அப்போ லக்ஷ்மியும் சரஸ்வதியும் நீங்க வந்து பெண்களை வந்து நீங்க தெய்வங்களாக ஒப்பிட்டு நீங்க பேசிக்கிட்டே போறீங்கல்ல, அந்த சரஸ்வதிக்கு நீங்க கல்வியை கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு அவங்க அந்த இடத்துல பேசுறாங்க. அந்த ஒப்பிட்டு பேசக்கூடிய அந்த இடம் இருக்குது இல்லையா, எதற்கு எதிராக கொண்டு வந்து நிறுத்துவது அப்படிங்கிறது அந்த தெளிவு வந்து இவங்களுடைய மொழியில வெளிப்படுது. இந்த மாநாட்டு உரைகள் ரொம்ப முக்கியமானது. இந்த உரைகள் இதுவரைக்கும் வந்து இந்த பெண் தலைவர்கள் பேசிய மாநாட்டு உரைகள் வந்து ஒரு முழு தொகுப்பாக கொண்டு வரப்படல தமிழ்ல. நிச்சயமாக அந்த பணியை யாராவது ஒருத்தர் செய்யணும் அப்படின்னு நான் விரும்புறேன். 1938 முதல் மொழிப்போரை பெண்கள் நூல்ல நான் வந்து ஓரளவுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு இந்த பெண்கள் பேசிய உரைகளை வந்து தொகுக்க முயற்சி செஞ்சிருக்கிறேன். அதே நூல்ல தான் வந்து பாபா தாமரை கண்ணி அம்மையாருடைய ஒரு கதை புனிதவதி என்ற தமிழர் விடுதலை போர். அதாவது நம்ம திராவிட இயக்க வரலாற்றை பத்தி நிறைய எழுதுறவங்க பேசுறவங்க அதிகம் பேசாத ஒரு இடம் என்ன அப்படின்னா, அவங்க விட்டுட்டு போற இடம் என்ன அப்படின்னா, அங்கே இருந்த பெண்கள், திராவிட இயக்க பெண்கள், அந்த பெண்கள் பேசிய மொழி, அவங்க எழுதின மொழி, அவங்க முன்னெடுத்த பெண்ணியம், அது வந்து யாருமே வந்து அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா வெளியில பெருசா பேசுறது இல்லை. பாபா தாமரை கண்ணி அம்மையார் வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு தொடர்கதை என்ன சார் செய்யும்? ஒரு தொடர்கதை ஒரு மாபெரும் போராட்டத்திற்கு வித்துட்டு இருக்கிறது. ஒரு தொடர்கதை மொழிக்கு எதிரான ஒரு பெரிய போரை வந்து இங்க தொடங்கி வச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. குடியரசு இதழ்ல 1938 அக்டோபர் மாதம் வந்து இந்த தொடர் புனிதவதி என்ற தமிழர் விடுதலை போருங்கிற அந்த தொடர்கதை வந்து எழுத தொடங்குறாங்க. தொடர்ச்சியாக அந்த தொடர்கதை வந்து குடியரசுல வெளியாகுது. புனிதவதிங்கிறது வந்து அந்த மெயின் கேரக்டரோட பேரு. அந்த கேரக்டர் வந்து தமிழ் படிக்குது. ஒரு தமிழ் ஆசிரியராக அந்த அம்மா இருக்கிறாங்க. அவங்களுடைய கணவர் வந்து ஹிந்தி படிக்கிறாரு. அவர் ஹிந்தி பண்டிதரா இருக்கிறாரு. ஒரு பள்ளிக்கூடத்துல அவர் ஹிந்தி பண்டிதர் வேலை கிடைக்குது. அவர் போய் அந்த வேலைக்கு பாக்குறதுக்கு போறாரு. இந்த அம்மா வேணாம்னு சொல்லி போகாதீங்க, ஹிந்தி எல்லாம் நம்ம போய் சொல்லிக் கொடுக்க கூடாது, அது வந்து இந்த மண்ணுக்கு நம்மளுடைய மொழிக்கு எதிராக நம்ம செய்யற பெரிய துரோகம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. வேற என்ன வேலை வேணாலும் செஞ்சு நம்ம பொழைச்சிக்கலாம், ஹிந்தி கத்துக் கொடுத்து நம்ம வந்து பொழைச்சிக்க கூடாது அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. இவர் வந்து கேட்காம வந்து வேலைக்கு போறாரு. கணவரை வேலைக்கு அனுப்பிட்டு இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, சின்ன கை குழந்தை இருக்கு, அந்த கை குழந்தைய வந்து பக்கத்து வீட்டுல விட்டுட்டு இந்த அம்மா இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு போறாங்க. போய் அதுல கைதாகி சிறைக்கு போயிடுறாங்க. கோர்ட்ல வந்து இணையர் ஓடி வந்து பாக்குறாங்க, என்னம்மா இப்படி நீ பண்ணிட்டிய அப்படின்றாரு. அப்போ அந்த அம்மா சொல்லுது, எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையை விட, என்னுடைய கணவரை, என்னுடைய குழந்தையை விட என்னுடைய தாய்மொழி வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு அந்த இடத்துல வந்து அந்த அம்மா பேசுறாங்க. பேசிட்டு அந்த அம்மா வந்து சிறைக்கு போறாங்க. இவர் தன்னுடைய தவற உணர்ந்து இவர் திருத்துறதாக அந்த கதையை வந்து இவங்க முடிக்கிறாங்க. இது முடிஞ்ச உடனே அடுத்த வாரமே நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய மாநாடு, பெண்கள் மாநாடு நடக்குது ஒற்றைவாடையில. அந்த பெண்கள் மாநாடு முடிஞ்ச அடுத்த நாளே இந்த மொழி போர்ல பெண்கள் குதிக்கிறாங்க. 5 பெண்கள் முதன் முறையாக கைது செய்யப்பட்டு சிறைக்கு போறாங்க அன்னை தர்மாம்பாளுடைய தலைமையில. அப்போ ஒரு குடியரசு இதழை வந்து பெரியார் கொண்டு வரும்போது அதுல சில விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக அவர் பெண்கள் சார்ந்து செஞ்சுட்டே வர, அவர் எழுதக்கூடிய எழுத்து, இப்போ குறிப்பா பாத்தீங்கன்னா குடியரசுல ஒரு கட்டுரை 1937 38 வாக்குல வந்து ஒரு கட்டுரை வந்திருக்கும். கோயிலுக்கு நீங்க வந்து எதுக்கு சாமி கும்பிட போறீங்க அப்படிங்கிறத ஒரு பெண்மணி ஒருத்தங்க வந்து எழுதியிருப்பாங்க. திருவண்ணாமலை கோயில்ல கிரிவலம் போறது இதற்கு தானா அப்படின்னு. ஆண்கள் வந்து கிரிவலம் நடக்கும் பொழுது பெண்கள் எவ்வளவு மோசமாக நடத்துகிறார்கள் அப்படிங்கிறத அந்த கட்டுரையில வந்து எழுதியிருப்பாங்க. தொடர்ச்சியாக இங்கே நடக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து குடியரசுல எழுதிக்கிட்டே வந்திருக்கும் போதுதான் இந்த மாதிரியான ஒரு தொடரும் வருது. இந்த தொடர் வெளிவந்த பிறகுதான், இந்த தொடர் எழுதி முடிச்ச அடுத்த வாரத்துல பெண்கள் வந்து, ஏன்னா அது வரைக்கும் வந்து மொழிப்போர் நடந்துட்டு இருந்தா கூட அந்த மொழிப்போர்ல பெண்கள் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போகல. அப்ப இங்க வந்து நடந்திருக்கிறது ஒரு பெரிய கன்சோலிடேஷன், ஒரு எழுத்து. பெரியார் இன்னொரு ரொம்ப கிளவரா இன்னொரு விஷயம் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, மேடை பேச்சுக்கு தகுந்த பெண்களை மேடை பேச்சாளர்களாகவும், சிறை செல்வதற்கு
தகுதியான பெண்களை சிறைக்கு செல்லக்கூடிய படை வீரர்களாகவும் அவர் உருவாக்கி இருக்கிறார். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நன்றாக பேச தெரிந்த பெண்கள் மேடைகளில் உரையாற்றி இருக்கிறாங்க. எழுத தெரிந்த பெண்கள் குடியரசுல தொடர்ச்சியாக எழுதிட்டு இருந்திருக்காங்க. அது பண்டிகை நாராயணி அம்மையாரா இருக்கட்டும், தாமரை கண்ணம்மையாரா இருக்கட்டும், இவங்களுடைய எழுத்துக்கள் எல்லாம் தொடர்ச்சியாக குடியரசுல வந்திருக்குது. அப்போ அங்க நடந்திருக்கக்கூடிய அந்த சமூக ஒரு ஒற்றுமை, ஒரு ஒழுங்கு வந்து அங்க உருவாக்கி இருக்குது இல்லையா, பெண்களுக்கான ஒரு ஒழுங்கு. அந்த ஒழுங்கை இந்த இயக்கம் வந்து உருவாக்கி இருக்குது. குறிப்பா பார்க்கணும் அப்படின்னா பெண்களுடைய மொழியில வந்து அது வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப இங்க ஒரு பக்கம் வந்து திராவிட இயக்கத்துல ஆக்டிவிசம், பொலிட்டிக்ஸ் அதை சார்ந்த பெண்கள் இயங்கிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களை இன்னொரு பக்கம் எழுதிட்டே இருந்த பெண்கள் வந்து இருந்துட்டே தான் இருந்தாங்க. 38ல வந்து நம்ம இப்போ தாமரை கண்ணம்மையாருடைய அந்த தொடரை பார்த்தோம் இல்லையா, புனிதவதி. ஒரு பக்கத்துல புனிதவதி எழுதப்பட்டு இருந்த காலத்துலதான் செவ்வாய் தோஷத்தை பத்தி குலவதி அப்படிங்கிற ஒரு கதையை வந்து கூப்பா சேது அம்மாள் வந்து எழுதுறாங்க, கூப்பாராவுடைய சகோதரி. அப்ப இந்த குடும்ப பெண்கிற இந்த கதையை வந்து குடும்ப பெண்ணுக்கான என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கணும், அவங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத வந்து கிட்டத்தட்ட சொல்லக்கூடிய ஒரு கதையா தான் இந்த குலவதி அப்படிங்கிற இந்த கதை இருக்கு. புயல் ஓய்ந்ததுன்னு அதே காலகட்டத்தில் இன்னொரு கதையை அவங்க எழுதுறாங்க. புயல் ஓய்ந்தது அப்படிங்கிறது வந்து கணவனால் கைவிடப்படக்கூடிய ஒரு பெண் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை எனக்கு புருஷனே வேண்டாம், நான் தனியா நின்று வாழ்ந்துக்கிறேன் அப்படின்ற அந்த முடிவை வந்து அந்த அம்மா எடுக்கிறாங்கிறத இந்த கதையில அவங்க எழுதுறாங்க. 1939ல இது போன்ற விஷயங்களை எழுதுறது அப்படின்றதே வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றமாக தான் சொல்ல வேண்டியது. ஏன்னா அந்த குரல் எங்கிருந்து ஒலிக்குது அப்படின்னா ஒரு ஆதிக்க சமூகத்திலிருந்து ஒலிக்கக்கூடிய ஒரு குரலாக அது வந்து இருக்கு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா சாவித்திரி அம்மாள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். ஏன்னா ஆங்கிலத்திலிருந்து நிறைய நூல்களை தமிழுக்கு மொழிபெயர்ப்பு செய்து எழுதிட்டு இருந்த ஒரு பெண் எழுத்தாளர் அவங்க. 1942ல வந்து டிஜிட் ஆஃப் த மூன் அப்படிங்கிற ஒரு நூல், FW பெயின் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய எழுத்தாளர் எழுதின நூலை வந்து தமிழ்ல காரைப்பிறை அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்து எழுதியிருக்கிறாங்க சாவித்திரி அம்மாள். அவங்களுடைய அனுமதியோடு மொழிபெயர்த்தது வேற அதுல போட்டிருக்காங்க. ஆசிரியர் அனுமதியோட சாவித்திரி அம்மாள் மொழிபெயர்த்ததுன்னே போட்டிருக்காங்க. இதுவும் பாத்தீங்கன்னா கலைமகள்ல இருந்து தான் வெளியாகி இருக்குது. சாவித்திரி அம்மாளை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கல்பகம் அப்படிங்கிற ஒரு நாவல் அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு நாவல். 1956ல அந்த நாவலுடைய கதை என்ன அப்படின்னா, காதலன் வந்து காதலியை வந்து புறக்கணிச்சுட்டு போறாப்ல. இந்த காதலி வந்து என்ன செய்யறது அப்படின்ட்டு போய் அவ காதலன் கிட்ட நீதி கேட்காம, சண்டை போடாம, ஒரு வசனமும் பேசாம, அவனை காதலிச்சதுதான் என் தப்பு போய் தற்கொலை பண்ணிக்கிறது தான் அந்த நாவலுடைய இது. இந்த இடத்துல வந்து எங்கடா பெண்ணியம் இருக்கு அப்படின்னு தேடினா கூட ஒரு இடத்துல நம்ம என்ன பார்க்க வேண்டி இருக்குதுன்னா, கதாபாத்திரத்துடைய போக்கு வந்து இதுக்குள்ள இது நிச்சயமாக அது இல்லைன்னு நம்ம சொல்ல வேண்டியதுனா, வாழ்க்கையை தன் போக்குக்கு தனக்கு பிடிச்ச மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறதும் முடிச்சுக்கிறதும் அட்லீஸ்ட் வந்து அந்த உரிமையாவது அந்த பெண்ணுக்கு இருக்கு அப்படிங்கறது வந்து அந்த நாவலை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதன் பிறகு வந்து மறுமணம் அப்படின்னு ஒரு சிறுகதை, சாவித்திரி அம்மாளுடைய சிறுகதை. அது மகளுடைய கல்லூரி தோழி அவர் மேல வந்து ஒரு மனைவியை பறி கொடுத்த ஒரு ஆணுக்கு வந்து ஒரு காதல் வருது. அதே காதல் வந்து ரெசிப்ரோகேட் ஆகுது. அந்த பெண்ணும் வந்து தன்னுடைய தோழியுடைய அப்பாவை வந்து காதலிச்சு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு கதையாக மறுமணம்ங்கிறது இருக்கு. ஆணுக்கு அது மறுமணம், பெண்ணுக்கு அது மறுமணமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல. இந்த கதைகளை வந்து ஏன் நான் குறிப்பிடுறேன் அப்படின்னா, எங்கே இருந்து இன்னைக்கு பெண்ணிய மொழி எப்படி நகர்ந்து எங்க வரைக்கும் நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கறது வந்து நான் சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த எடுத்துக்காட்டுகளை சொல்றேன். இது சிறந்த எடுத்துக்காட்டு நிச்சயமாக கிடையாது. காதலன் செத்து போயிட்டான், காதல் வந்து வேணாம் சொல்லிட்டான் அப்படிங்கிறதுக்காக செத்து போற காதலியும், தன்னுடைய அப்பா வயதுடைய ஆணை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பெண்ணையும் எந்த காலத்தையும் நம்ம வந்து பெண்ணியம் பேசினாங்க அப்படின்னு நம்ம ஒத்துக்க முடியாது. சாவித்திரி அம்மாளுடைய எழுத்து வந்து அவங்களுக்கு எழுத்து வந்து ரொம்ப முக்கியமான ஒரு எழுத்து. ஏன்னா ஒரு ஆங்கிலத்திலிருந்து, ஏன்னா இருமொழி புலமை கொண்ட பெண்கள் வந்து நீங்க 1940களில் இந்த மாதிரி வேலைகள் செய்திருக்கிறாங்கன்றது உண்மையிலே ஆச்சரியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. அதன் பிறகு வந்து நம்ம மறுக்க முடியாத, காலத்தால் மறுக்க முடியாத பெயர் வந்து சூடாமணியுடைய பெயர். சூடாமணி அடிப்படையில பாத்தீங்கன்னா சூடாமணியுடைய சிறுகதைகள் வந்து அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சிறுகதைகள். அவங்களுடைய மனதுக்கினியவள் நாவல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாவலாகவும் கருதப்படுது. குழந்தையின் அழகுன்னு ஒரு சிறுகதையில வந்து ஒரு குழந்தை இல்லாத ஒரு தம்பதி ஒரு குழந்தையை வந்து தத்தெடுத்து வச்சிருப்பாங்க. அதை பார்த்து வரக்கூடிய அவருடைய நண்பர் என்ன ஃபீல் பண்றாரு அப்படிங்கறது அதுல சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் 40கள் 50களில் குழந்தையை வந்து தத்தெடுத்துக் கொள்வது, அதை வளர்ப்பதுங்கிறது சமூகத்துல எப்படி பார்க்கப்படுது அப்படிங்கறது வந்து இந்த சிறுகதை மூலமாக ரொம்ப அழகா அவங்க வந்து முன் வச்சிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து முனைவர் MS சுசீலா வந்து சூடாமணி எழுத்தை பத்தி குறிக்கக்கூடிய ஒரு சின்ன பத்தியை வந்து குறிப்பிட விரும்புறேன். சூடாமணி முன்வைக்கும் பெண் குறித்த நிலைப்பாடு சமரசங்களற்றது. இன்றைய ஆக்கப்பூர்வமான பெண்ணிய எழுத்துக்கள் பலவற்றுக்கு அது ஒரு முன்னோடியாக திகழ்ந்தது என்று கூட சொல்லலாம். எனினும் கதையின் கலைப்போக்குக்கு குந்தகம் விளைவிக்கும் ஒரு பிரகடனமான ஆர்ப்பாட்டமான பாணியில் அது ஒருபோதும் வெளிப்பட்டது இல்லை. அவரது கதைகளின் உள்ளடங்கிய துணியை வாசகனின் கரம் பற்றி அவன் செல்ல வேண்டிய இடம் நோக்கி
செலுத்திவிடும் வல்லமை படைத்தது. பெண் ஒழுங்கியலை மட்டுமின்றி மனித பொது உளவியலையே நுட்பமாக உள்வாங்கி உருவானவை அவரது பல ஆக்கங்கள் அப்படின்னு சொல்லி சூடாமணியை பத்தி எம்.ஏ. சுசீலா குறிப்பிடுறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பெண்ணிய மொழியை முன்வைத்த எழுத்தாளர்கள்ல சூடாமணி ஒருத்தாங்க. சூடாமணியுடைய நாகலிங்க மரம் சிறுகதையை ஒருவேளை நீங்க வாசிக்கல அப்படின்னா தயவு செய்து அதை வாசிங்க. தமிழுடைய கிளாசிக் சிறுகதைகள்ல ரொம்ப முக்கியமான சிறுகதையாக நம்ம வந்து நாகலிங்க மரத்தை பார்க்க வேண்டியிருக்கும். லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி வந்து அடிப்படையில பார்த்தோம்னா லக்ஷ்மியுடைய ஒரே ஒரு நிமிஷம் மன்னிக்கணும். லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தியுடைய ரொம்ப முக்கியமான படைப்புகளை நம்ம வந்து பேச வேண்டியிருக்குது. அதன் பிறகு பார்த்தோம்னா அவங்களுடைய பொம்மை வண்டிங்கிற சிறுகதை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சிறுகதையாக இருக்குது. மன்னிக்கணும். பொம்மை வண்டி அப்படிங்கிற அவங்களுடைய சிறுகதை லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தியோட சிறுகதை மிக முக்கியமான சிறுகதையாக அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 5வது சுதந்திரம்ங்கிற ஒரு கட்டுரை தொகுப்பையும் அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. 1947 உலக நடப்புகளை உள்வாங்கி எழுதப்பட்ட மிக முக்கியமான ஒரு கட்டுரை தொகுப்பு அது. அதன் பிறகு எழுத வந்தவர்கள் ரொம்ப முக்கியமானவங்க நம்ம ஹெப்சிபா ஜெயசுதாசன் வந்து நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்த பெண்கள் எழுதி கொண்டிருந்த தமிழ் சூழல்ல அதை உடைத்து கொண்டு வேறொரு சமூகத்தை சேர்ந்த பெண்களுடைய வாழ்வியலை, குறிப்பாக வந்து நம்ம ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த அல்லது ஒரு நம்ம சொல்லக்கூடிய நடுநிலையில் இருக்கக்கூடிய சாதிகள், நம்ம சொல்ல இடைநிலை சாதிகளுடைய வாழ்வியலை, குறிப்பாக பணியேறும் மக்களுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப தெளிவாக எடுத்து வைத்த படைப்புகளாக ஹெப்சிபாவுடைய படைப்புகள் இருக்கு. ஆனா ஹெப்சிபாவுடைய மிக முக்கியமான படைப்புகளாக இந்த 2 படைப்புகளை வந்து நம்ம பெண்ணிய மொழிக்கான சிறந்த எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம். ஒண்ணு வந்து டாக்டர் செல்லப்பா, இன்னொன்னு வந்து அனாதை. இந்த 2 நூல்களையுமே நீங்க பாத்தீங்கன்னா ஆண்களின் மனதுக்குள் என்ன நடக்குது அப்படிங்கிற உளவியலை பேசிய மிக முக்கியமான நூல்கள் இது. வழக்கமா வந்து ஆண் எழுத்தாளர்கள் பெண்ணின் மனதுக்குள் புகுந்து நான் எழுதிய ஒரு கதை அப்படிங்கிறத பத்தி பேசிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஆண்களின் உளவியலை பகுப்பாய்வு செய்து எழுதப்பட்ட இந்த 2 நூல்களுமே வந்து ரொம்ப முக்கியமான நூல்கள். உலக அளவிலையும் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், இன்றைக்கு எழுதக்கூடிய பல எழுத்தாளர்கள், பிரெஞ்சு எழுத்தாளர்கள், நேன்சினோவா இருக்கட்டும் அல்லது மெனோன் கார்சியாவாக இருக்கட்டும், இது போன்ற எழுத்தாளர்கள் இன்னைக்கு எழுதக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே ஆண்களுடைய உளவியலை பகுப்பாய்வு செய்து எழுதப்படக்கூடிய நூல்கள். ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான நூல்களை ஹெப்சிபா 1960கள் 70களில் எழுதி போயிட்டாங்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம். ராஜகிருஷ்ணன் ரொம்ப முக்கியமா நம்ம வந்து சொல்ல வேண்டிய ஒரு எழுத்தாளர். அவங்களுடைய காலந்தோறும் பெண் அப்படிங்கிற பெண்ணிய கட்டுரை நூல் வந்து பெண்ணியத்தை அடிப்படையில் வெளிப்படையாக பேசிய மிக முக்கியமான ஒரு நூலாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதன் பிறகு 70களில் வந்து ஒரு மாபெரும் மாற்றம் வந்து தமிழ் எழுத்துல வருது. அதை கொண்டு வந்தவர் வந்து கட்டாயமாக அம்பைன்னு நான் சொல்றேன். அம்பையுடைய அம்மா ஒரு கொலை செய்தாள், வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை, இது 2மே ரொம்ப முக்கியமான சிறுகதைகள் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. 70களில் இந்த மாதிரியான சிறுகதைகள் பெண்ணியத்தை மிக மிக கூர்மைப்படுத்தி பேசிய இந்த கதைகள் வந்து ஒரு பெரிய தொடக்க புள்ளியாக பின்னாடி வந்த எழுத்தாளர்களுக்கு அமைஞ்சது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல பல பெண் எழுத்தாளர்கள் அவங்களுடைய வேலை என்னவா இருந்துச்சு அப்படிங்கறத உடலினும் வெளி அப்படிங்கிற இந்த நூல்ல அம்பை வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. குறிப்பிட்ட பண்ணி நான் சொல்லக்கூடிய இந்த தலித் ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெண்ணியத்தை சார்ந்து எழுதப்பட்ட 3 தன் வரலாற்று நூல்கள் மிக முக்கியமான நூல்கள். பெண்ணிய மொழியை, குறிப்பாக தலித் பெண்ணிய மொழியை வெளியே பேசிய நூல்கள். ஒண்ணு வந்து இது என் வாழ்க்கை கதை, அன்னை வீரம்மாள் எழுதியது. அடுத்து பாத்தீங்கன்னா தோழர் பாமா அவங்களுடைய கருக்கு 90களில். அதன் பிறகு வந்து அதே போல தோழர் விடிவெள்ளி எழுதிய கலக்கல் 1994. இது 3மே தலித் பெண்கள் எழுதிய தன் வரலாற்று நூல்கள். அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாய்ச்சலாக சமீபத்துல இப்போ எழுதிட்டு இருக்கிற பெண்கள் எழுதக்கூடிய நூல்கள்ல மிக அதிக அளவுல விற்பனையான நூல்கள் அப்படிங்கறத தான் நான் என்னுடைய யாட்ஸ்டிக்கா இங்க எடுக்கிறேன். பெண்ணிய மொழி அப்படின்னா அந்த மொழி ஆணுக்கும் அணுக்கமான மொழியாக இன்னைக்கு அது மாறி இருக்கு அப்படிங்கறத தான் இந்த இடத்துல நான் குறிப்பிட விரும்புறேன். அப்படி வந்து அதிக எண்ணிக்கையில தமிழ்ல இப்ப சமீபத்துல விற்பனையான நூல்கள் 2 நூல்கள் குறிப்பிட விரும்புறேன். ஒண்ணு வந்து எழுத்தாளர்களா தான் அவங்க எழுதின கடிதலை இருக்கை, ரொம்ப முக்கியமான ஒரு நூல் இது. பெண்ணியம் அப்படிங்கிறது வெறும் வார்த்தைகளாக இல்லாம, ஒரு வெற்று போராட்ட கோஷங்களாக இல்லாம ஆணையும் உள்ளடக்கியதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்ணியம். ஆணும் பெண்ணியம் பேசணும், அவனுக்கும் அது புரியணும் அப்படிங்கிற முறையில எழுதப்பட்ட அந்த தொனி இருக்கு இல்லையா. அதன் பிறகு தோழர் கீதா இளங்கோவன் எழுதிய துப்பட்டா போடுங்க தோழி நூல்லையும் சரி, ரொம்ப தெளிவாக இந்த 2 நூல்கள்லையுமே வந்து இந்த மொழி வந்து முழுக்க மாறி
ஆணை ஒருங்கிணைந்து எழுதக்கூடிய மொழியாக இன்னைக்கு மாறி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க வந்து பெண்கள் எழுத வந்து ஏறத்தாழ வந்து ஒரு 160-170 ஆண்டுகள் வந்து இங்க ஆயிடுச்சு. அதாவது அச்சில் பெண்கள் எழுதிய நூல்கள் வெளியாக தொடங்கி. அப்போ இந்த 170 ஆண்டு காலமும் நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுடைய மொழி ஆணை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தின் மொழி இருந்து அங்கிருந்து முழுக்க முழுக்க மாறி ஆணையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு பெண்ணிய மொழியாக இங்க வந்து மாறி இருக்கு அப்படிங்கறதுதான் நம்ம வந்து பார்க்கிறோம். இந்த என்னுடைய உரையை வந்து இதோட நான் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். யாருக்காவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம், இல்ல நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இங்கே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். வாய்ப்புக்கு மிக்க நன்றி. தோழர் பாலகிருஷ்ணனுக்கு என்னுடைய சிறப்பு நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். பெண்ணிய மொழி சார்ந்த ஒரு பல்வேறு வகைமைகள்ல, பத்திரிகை துறைகள்ல, பதிப்பு இயக்கங்கள், மாநாடுகள், இதழ்கள், இதன் வழியாக எல்லாம் பெண்ணுடைய மொழி என்னவாக இருக்கிறது என்பதெல்லாம் தெளிவாக எழுத்தாளர்களுடைய பட்டியலோடு குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த உரை சார்ந்த கேள்விகள் ஏதேனும் இருப்பின் கேள்விகள் கேட்கலாம். ஏதேனும் 2 கேள்விகள் கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா, என்னோட பேர் வந்துட்டு தனுஜா. என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, தலித் பெண்களோட அனுபவங்கள் வந்துட்டு ஏன் ஒரு இலக்கியமா இல்லாம சமூக செய்தியா மட்டும் ஏன் பார்க்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயம். அடுத்து வந்து பெண்ணியம் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து ஜாதியை பத்தி பேசாம அப்படி சொல்லாம இருந்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு முழுமையான பெண்ணியமா இருக்குமா அப்படின்றது வந்துட்டு கேள்வி. மிக்க நன்றி தனுஜா. ரொம்ப ரொம்ப காலத்துக்கு தேவையான கேள்வியை நீங்க வந்து முன்வச்சிருக்கீங்க. ரொம்ப முக்கியமான கேள்விகளும் கூட 2 கேள்விகளுமே. ஒண்ணு வந்து தலித் பெண்கள் எழுதுவது அப்படிங்கிறது வந்து பிரச்சாரமாக இருக்கு, இது பிரச்சார நெறியாக இருக்கு அப்படின்றது வந்து தொடர்ச்சியாக இந்த சமூகத்தால வந்து முன்வைக்கப்படக்கூடிய ஒரு கருத்தா தான் இருக்கு. உண்மையிலேயே இந்த கருத்து ரொம்ப ரொம்ப தவறானது அப்படின்னு நான் பாக்குறேன். என்ன அப்படின்னா, ஒருத்தங்க என்ன படிக்கிறாங்களோ அவங்களுடைய வாசிப்பு தான் அவங்களுடைய எழுத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ ஒரு சமூகத்திற்கு நீங்க வந்து அடிப்படை கல்வியே வந்து இப்பதான் கிடைக்குது, முதல் தலைமுறை 2ஆம் தலைமுறையாக இப்பதான் அவங்க வந்து கல்வி கற்று வெளியே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாசிப்பு இருக்கு இல்லையா, அந்த வாசிப்பு எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நம்மள நோக்கியே கேட்டுக்கணும். Why they have not read? அவங்க அதிகமாக வாசிக்கிறது, உலக இலக்கியங்கள் அவங்க கிட்ட போய் சேராததுக்குமான காரணம் என்னங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, ஃபில்டர் காஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஃபில்டர் காஃபியையும் டிகிரி காஃபியையும் தொடர்ச்சியாக இங்க எழுதிக்கிட்டு இருந்த ஒரு சூழல்ல இவங்கெல்லாம் இந்த பெண்கள்லாம் ஏன் ஃபில்டர் காஃபியை பத்தி திருப்பி எழுதிட்டு இருக்காங்க, சப்பாத்தி சொல்ற பத்தியே ஏன் திருப்பி எழுதிட்டு இருக்காங்க, சோறு வடிக்கிறதே ஏன் திருப்பி எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்ட சமூகம் தான் இது. அப்ப அதே சமூகத்துல ஏன் பிரச்சார நெடியோடு தலித் பெண்கள் எழுதுறாங்க அப்படிங்கிற இந்த கேள்வி வர்றதுல எனக்கு எந்த விதமான ஆச்சரியமும் கிடையாது. ஆனா அப்படி வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம கவுண்டர் பண்ண வேண்டி இருக்கு அப்படிங்கறதையும் வந்து இன்னொரு பக்கத்துல, அதாவது அவங்களுடைய மொழியில அவங்களுக்கு என்ன வருதோ அதைத்தான் எழுத முடியும் இல்லையா. அப்ப அதை ஒரு பக்கம் நம்ம சொல்ல வேண்டி இருக்குது. ஆனால் அதே சமயத்துல பரவலான வாசிப்புக்கு பெண்கள் தங்களை உட்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல என்னுடைய கருத்தாக தான் நான் முன்வைக்கிறேன். இட்ஸ் நாட் ஃபோர்சிங் எனிஒன் டு ரீட், பட் உலக இலக்கியங்கள்ல பெண்கள் என்ன எழுதுறாங்க, என்ன வெளியில நடந்துகிட்டு இருக்கு, அவங்களுடைய மொழி எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சமாவது வாசித்து உள்வாங்கி அதை வந்து நம்மளுடைய எழுத்துல ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்க ஒரு பெரிய சிக்கல் என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு பெண் எழுத வரும்போது நீ இப்படிலாம் எழுதலாம், இப்படிலாம் நீ எழுத வேண்டாம் அப்படின்னு நீங்க வழிகாட்டுறதுக்கான சரியான வழிகாட்டிகளே தமிழ்ல கிடையாது. ப்ராப்பர் மென்டார்ஷிப்பே இங்க கிடையாது. பெண்கள் அவங்களா எழுத வராங்க, அவங்களுக்கு தோணுனதை எழுதுறாங்க, அவங்க எழுதுறது இலக்கியம்னு நம்புறாங்க, சரிதான். ஆண்கள் அது இலக்கியமே இல்லை அப்படின்னு அடிச்சு பேசுறாங்க. அப்படின்னா இதற்கு வழிகாட்டிகளாக இருக்க வேண்டிய ஆண்களை இந்த பயணத்துல பெண்கள் இணைச்சிக்க வேண்டி இருக்குது. ஆண்கள் விரும்பி செய்யறாங்களோ விரும்பாம செய்யறாங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்துல அவங்களை வந்து உள்ள தள்ள வேண்டியிருக்கு, சொல்லி கொடுத்துதான் ஆகணுங்கிற ஒரு சூழலுக்கு. இன்னொன்று ரொம்ப முக்கியமானது என்ன நடக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, மூத்த பெண் எழுத்தாளர்கள் எழுத வரக்கூடிய இளம் பெண் எழுத்தாளர்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்கணும். அது வந்து இங்க தமிழ் சூழல்ல ரொம்ப ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமா இருக்குது. அது அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நிறைய பட்டறைகள், பயிற்சி பட்டறைகள், இப்ப ஸ்டோரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சிறுகதைக்கான பயிற்சி பட்டறை, பயோகிராபி ரைட்டிங்கான பயிற்சி பட்டறை, நிறைய பயிற்சி பட்டறைகள் நடத்துறோம். ஆனா அந்த பயிற்சி பட்டறைக்கு அவங்க வந்து தங்களை பதிவு செஞ்சுக்கிட்டு கற்றுக்கொள்ள வரக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கு. அது அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாம் எழுதிடுவேன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த ஆட்டிடியூடு வந்து கொஞ்சம் சிரமமானது. எனக்கு வந்து எழுத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் வந்து பெண்களுக்கு வந்து அடிப்படையில இல்ல. அது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து வரணுமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது வந்து நான் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த விஷயத்த நான் சொல்றேன். நான் மேலிருந்து கீழ் நோக்கி ஒரு பார்வையில அதை நான் சொல்லல.
சமமாக என்னோட பயணிக்கக்கூடிய பல பெண்களை நான் பார்க்கறதுனால இதை நான் சொல்ல வேண்டியிருக்கு. தொடர்ச்சியாக இது போன்ற எழுத வரக்கூடிய பெண்கள், குறிப்பாக தலித் பெண் குலத்திலிருந்து எழுத வரக்கூடிய பெண்கள் வந்து இலக்கியங்களை இன்னும் நம்ம சொல்ல போனா ஒரு ப்ராப்பர் மென்டார்ஷிப்போட ஒரு கைடன்ஸோட எழுத வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதற்கான முன்னெடுப்புகளையும் வந்து ஹெர்சோலிஸ் மட்டும் பண்ணிட்டே இருந்தா பத்தாது இல்லையா? இப்போ அடிப்படையில தமிழ்நாட்டுல இது போன்ற பயிற்சி பட்டறைகளை செய்யக்கூடிய, எழுத்துக்கான பயிற்சி பட்டறைகளை பணம் வாங்காமல் செய்யக்கூடிய நிறுவனங்கள் எத்தனை இருக்குன்னு நம்ம சொல்றோம். இல்ல அப்போ அவங்களுக்கான வழி எப்படி கிடைக்கும்? ஒருத்தங்க வந்து நீங்க அதை ஃபாலோ பண்ணல, நீங்க எழுதுறேன்னு சொல்றதை விட அவன் அதை நோக்கி நகர்த்துறதுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை வந்து கட்டாயமா நான் செய்யணும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஸோ அது ஒண்ணு. உங்களுக்கு இன்னொரு கேள்வி வந்து நீங்க என்ன கேக்குறீங்க அப்படின்னா, இது தலித் பெண்கள் எழுதுவதை வந்து தலித் ஃபெமினிசம் பேசாம நீங்க எப்படி ஃபெமினிசம் பேசுறீங்க அப்படிங்கிற இந்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் இப்ப திருப்பி நம்ம வந்து இன்டர்செக்ஷனல் ஃபெமினிசம்ங்கிற விஷயத்த நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இப்போ தலித் பெண்களை பத்தி நம்ம ஒரு பக்கம் பேசிட்டே இருக்கும்போது நம்ம குயர் பீப்பிளையும் நம்ம இதுல உள்ள சேர்த்துக்க வேண்டியிருக்கு இந்த பயணத்துல. இன்னைக்கு நான் பேசினது, இன்னைக்கு நான் போட்ட பவர் பாட்டி இப்பதான் நீங்க கேட்ட உடனே அவர் ரியலைஸ் பண்றேன், நம்ம வந்து ஒரு குயர் பர்சனை கூட நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணல அப்படிங்கிறது நான் இப்ப இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி வந்த லிவிங் ஸ்மைல் வித்யாவுடைய எழுத்தாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப முக்கியமான காத்திரமான படைப்புகள், தன்வரலாட்சி படைப்புகள். இப்போ சமீபத்துல எழுதிட்டு இருக்கக்கூடிய பெண்களுடைய படைப்புகள், குறிப்பாக குயர் எழுத்தாளர்களுடைய படைப்புகள் எல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான படைப்புகளா இருக்கு. அந்த மொழி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகங்களை நம்ம ஒதுக்கவே முடியாது. ஏன்னா அது பேசுறது எல்லாமே வாழ்க்கையின் உண்மைகளை பேசுது. அப்போ வாழ்க்கையின் உண்மைகளை பேசும்போது அது வந்து வரலாறு இல்லை அப்படின்னு நம்ம நிச்சயமா ஒதுக்க முடியாது. அது இலக்கியம் இல்லை நம்ம ஒதுக்க முடியாது. ஒரு பக்கத்துல அதை இலக்கியமாக கட்டாயம் நம்ம அங்கீகரிக்கணும். ஆனா அதே சமயத்துல அப்படி எழுத வரக்கூடியவர்களை கைப்பற்றி அவர்களுக்கு எழுத கற்றுக் கொடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு, அவங்க தங்களுடைய எழுத்தை மேம்படுத்திக் கொள்ள அதற்கு அமைப்புகள் வேணும் அப்படின்னு நான் வந்து நிச்சயமா பாக்குறேன். இப்போ மதுரையில வந்து நமக்கு பாமாவுடைய கருத்து வெளியாகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தது மதுரையில அப்ப இயங்கிக்கிட்டு இருந்த கிறிஸ்தவ இயக்கங்கள் தான். அப்போ அவங்களை வந்து வழிநடத்தி சென்ற தந்தை மார்க்க வந்து நம்ம அவருடைய பங்கு வந்து இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு. அப்ப இந்த மாதிரி இவங்களுக்கு சொல்லித்தரதுக்கும் அவங்களை கைட் பண்றதுக்கும் தமிழ் சமூகம் முன்வர வேண்டும். தமிழ் சமூகத்துடைய மாபெரும் ஆளுமைகளாக தங்களை சொல்லிக்கிற ஆண்கள் வந்து முன்வரணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நீண்ட பதிலா போயிடுச்சு, மன்னிக்கணும். நன்றி அம்மா. பெண் ஆளுமைகளின் இலக்கிய மற்றும் சமூக செயல்பாடுகளை வரலாற்று நோக்கில் எடுத்துரைத்த அம்மா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக தேநீர் இடைவேளை. பெண்ணிய மொழி அன்றும் இன்றும் என்ற பொருண்மையில் சிறப்பாக உரையாற்றிய நிவேதிதா லூயிஸ் அவர்களுக்கு எங்களுடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர்களுக்கு வந்து ஒரு சிறிய அறிவிப்பு. தேநீர் இடைவெளி 10 நிமிடங்களுக்குள் வந்து மீண்டும் அரங்கிற்குள் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.